Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாலகுருசாமி அந்த உதவி செயலர் பேர் மதுரை மத்திய சிறையில் இருக்காரு. 14 வயசு பொண்ணுக்கு நம்பர் வாங்கிட்டு பாலியல் ரீதியாகவே அந்த பொண்ணுகிட்ட பேச அந்த பாலியல் அந்த தன்மையிலே அந்த பொண்ணு உரையாடிருக்காப்புல. இது இந்த இன்னொரு பொண்ணுக்கு அவங்க சித்திக்கு தெரிஞ்சன அவன் எங்கே வர சொன்னாங்கன்னா மதி தேட்டருக்கு அருகில் ஏடிஎம் வர சொன்னார். பொண்ணு காசு தரங்கினார் 500 வாண்டு அந்த அவங்க அப்பா அந்த விமலாங்கிற பொண்ணு அவங்க அம்மா சித்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 500 பணம் கொடுக்கவும் பிடிச்சி இவனை வந்து அடிக்கிற அந்த பொண்ணு அடிக்குது. இந்த பாலகுருசாமி மட்டும் கிடையாது, சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார் இந்த 4 நபர்களுமே வந்துட்டு சிறைக்குள்ள இருக்கிற விசாரணை சிறைவாசியாக தண்டனை சிறைவாசி இவருடைய மனைவிமார்கள் மகள்களை தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்துறது ரொம்ப வேதனையானது. இது நம்ம பல்வேறு இடத்துல ஆதரத்தோட பேசியிருக்கோம். 2வது பேரம் பேசுறாங்க. அந்த பொண்ணுக்கு 10 லட்ச ரூபா கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இதை யார் பண்றாங்க? சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார். இவங்க 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டியில் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை டியூட்டியில் இருக்கும்போது இவங்களை வந்து சதீஷ்குமார் சூப்பரண்ட் அவர் அனுப்பி விடுறாரு. இந்த போக்கு வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரு இந்த பாலகுருசாமி. இது ஃபர்ஸ்ட் சம்பவம் கிடையாதா? இது தொடர்ந்து இது 3வது சம்பவம் இருக்கு. 3வது சம்பவம் கரிமேடு ஸ்டேஷன்ல பேசப்பட்டிருக்கு. மற்ற 2 சம்பவங்கள் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா இல்லையா? வழக்கு பதிவு பண்ணல. கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுறதே வழக்கமா வச்சிருக்காரு பாலகுருசாமி. வழக்கம் வச்சிருக்காங்க. சிறையில் ஒரு உளவுத்துறை இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்கிற கேள்வியெல்லாம் வருதே சார். நீங்க அதுதான் சிறையுடைய உளவுத்துறை, வெளியேற்ற உளவுத்துறை, சிறை நிர்வாகம், காவல்துறை, இது எல்லாமே பாலகுருசாமி காப்பாற்ற தான் பாக்குது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞர் அணி துணை பொதுச் செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. மகிழ்ச்சி சார். சமீபத்தில் மதுரையில் ஒரு சிறை காவலர் அடிவாங்கின வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாவில் வைரலாக போச்சு. குறிப்பாக அந்த சிறை காவலர் மதுரையில் இருக்காரு. சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை பார்க்க வரக்கூடிய உறவினர்கள் கிட்ட மிக மோசமான முறையில் நடந்திருக்காரு. குறிப்பாக பெண்கள் கிட்ட வந்து மிக மோசமாக நடந்திருக்காரு அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக என்ன சார் நடந்திருக்கு? ஏன் வந்து அந்த பெண்ணுடைய அந்த இளம் பெண்ணுடைய ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம்? அந்த பின்னணி தகவலை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? பாலகுருசாமி அந்த உதவி செயலர் பேர் மதுரை மத்திய சிறையில் இருக்கார். அவர் வந்து நேர்காணலுடைய உதவி செயலர். இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு உதவி செயலர் இருப்பாங்க. கிச்சனுக்கு ஒரு உதவி செயலர் இருப்பாங்க, ரிவிஷனுக்கு உதவி செயலர் இருப்பாங்க, அந்த பொருட்களுக்கு ஒரு உதவி செயலர் இருப்பாங்க, இந்த நேர்காணல் பார்க்குறதுக்கு உதவி செயலர் இருப்பாங்க. அப்படி ஒரு உதவி செயலர் தான் அந்த பாலகுருசாமி. அப்போ நேர்காணலுக்கு வரவங்களுடைய தொலைபேசி எண்கள் இதெல்லாம் வாங்கப்படும். ஆன்லைனில் நீங்கள் பதிஞ்சால் கூட சும்மா நோட் எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி எழுதி வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, தொடர்ந்து பெண்களுக்கு குறிப்பாக வந்து சிறைக்குள்ளே வந்து இருக்கிற பெண் வந்து பார்க்க வர கணவர், அம்மா பிள்ளைங்க இப்படி பார்க்க வர பெண்களுக்கு இரவில் வந்து தொலைபேசி தொல்லை கொடுத்து நட்பு ஆக்குறது. தன்னை நட்பாக்கி தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்துகிற வேலையை தொடர்ந்து பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சுன்னா, அந்த முருகன்றவர் அந்த பொண்ணோட விமலாவுடைய அந்த பொண்ணு பேர் விமலா, அவங்க அப்பா வந்து சிறையில் இருக்கார். முருகன்கிறவர் இட்லியில் வச்சுருக்காங்க. அந்த முருகன் உள்ளே இருக்கும்போது அவங்க சித்தி அவங்க அம்மாலாம் மனுப்பாக்க நேர்காணல் போவாங்க. அப்படி நேர்காணல் போகும்போது பழக்க நட்பு ஏற்படுது. அப்போ நாங்கள் கடை இங்கே தான் வச்சுருக்கோம் குரு தேட்டர்கிட்ட அப்படின்றப்ப அந்த குரு தேட்டர் ஒரு பிணையில் வெளியே வந்தேன்னா இந்த முருகன் வந்தேன்னா அந்த கடைக்கு சாப்பிட போக வைக்கன்னு இருக்கார். அப்போ இந்த அடித்த பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட தப்பாக பேச முயற்சி எடுத்திருக்காப்புல. அந்த பொண்ணு ஆரம்பத்தில் கண்டிச்சிருச்சு. அதற்கடுத்து அந்த பொண்ணோட அக்கா பொண்ணுகிட்ட ஒரு 14 வயசு பொண்ணு, அதான் போக்சோ சண்டை போட்டிருக்காங்க அவருக்கு வந்து. அந்த பொண்ணோட 14 வயசு பொண்ணுக்கு நம்பர் வாங்கிட்டு உடனே நான் என்ன வேணாலும் பண்ணித்தரேன், வைக்கிறேன், உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த பேச்சு என்ன அப்படின்னா, பாலியல் ரீதியாகவே அந்த பொண்ணுகிட்ட பேச அந்த பாலியல் அந்த தன்மையிலே அந்த பொண்ணு உரையாடிருக்காப்புல. இது இந்த இன்னொரு பொண்ணுக்கு அவங்க சித்திக்கு தெரிஞ்சன, நீ அவனை ஏன் இப்படி பேசுகிற, அவனுக்கு எப்படி நம்பர் கொடுத்தேன், நீ எப்படி பேசுகிறேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அவனை கடுமையாக நீ வா, அவன் எங்கே வர சொன்னான்னா இந்த மாதிரி ஏடிஎம்கிட்ட மதி தேட்டருக்கு அருகில் ஏடிஎம்கிட்ட வர சொன்னார் அப்படின்ட்டு காசு தரங்கினார் 500 வாண்டு அந்த அவங்க அப்பா அந்த விமலாங்கிற பொண்ணு அவங்க அம்மா சித்தி எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 500 பணம் கொடுக்கவும் பிடிச்சி இவனை வந்து அடிக்கிற அந்த பொண்ணு அடிக்குது. இந்த பாலகுருசாமிக்கு என்ன வேலைன்னா இது மட்டும் கிடையாது. இதற்கு முன்னாடி ஒரு தண்டனை சிறைவாசியோடைய மனைவியை மனு நேர்காணல் அறையின் முன்னாடி வாசல் இருக்குது. அப்படி நேர்காணல் பார்க்க வந்த நேரத்தில் அந்த அறைக்குள்ளே உள்ளே கூப்பிட்டு தன்னை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காப்புல. அந்த பொண்ணு வெறுத்து ஓடி வந்தோன்னா ரோட்டுக்கு வந்தோன்னா கரிமேடு காவல் நிலையம் எப்பயுமே பாதுகாப்பில் இருப்பாங்க அந்த ரோட்டில்.
டக்குன்னு அந்த கரிமணி சொன்னோன்னா அவரை கூட்டு விசாரிச்சுட்டு அங்கே ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சத்தம் போட்டு கண்டித்து விட்டாங்க. இந்த இந்த பாலகுருசாமி மட்டும் கிடையாது, சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார்ண்டு இந்த 4 நபர்களுமே வந்துட்டு சிறைக்குள்ளே இருக்கிற விசாரணை சிறைவாசியாக தண்டனை சிறைவாசி இவருடைய மனைவிமார்கள் மகள்களை தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்துறது ரொம்ப வேதனையானது. இது நம்ம பல்வேறு இடத்துல ஆதந்தோவில் பேசியிருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஆதந்தம் இதை பற்றியே பேசியிருக்கோம். ஆமாம், சிறையில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ இந்த இஷ்யூ இன்னைக்கு வந்து காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பொண்ணுட்டையும் தப்பாக பேசியிருக்கான், அந்த பொண்ணோட அக்கா பொண்ணுட்டையும் தப்பாக பேசியிருக்கான் அப்படின்றதான் இந்த பிரச்சனை. ஏன்னா ஒரு மனிதன் வந்து இவ்வளோ மிருகமாக இருக்கக்கூடாது. 2வது இந்த பொண்ணுகள்லாம் அப்படி தப்பாக பயன்படுத்தி மதுரைக்கு பறவை பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதிக்கு, அது வந்து ஒரு கிளப்பு, அந்த கிளப்பில் கூட்டு போய் தான் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எனக்கு தகவல் எனக்கு வந்து சனிக்கிழமை எனக்கு கிடச்சி. சனிக்கிழமை கிடச்சேன்னா நான் அந்த பொண்ணு தொடர்பு கிடைக்க முடியல. அப்புறம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணேன். இல்லை சார் சும்மா பேசிகிட்டு இருக்கேன் சார்ன்னு சொல்லி அந்த சுதாங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் சொல்கிறாங்க லேடி. அப்போ நான் சொன்னேன், அப்புறம் நான் வந்து உயர் அதிகாரிகள் ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகும், நாங்கள் சிறையை முற்றுகையிடுற மாதிரி அனைத்து தரப்பு மக்களையும் திரட்டி கொண்டு வந்து சிறையை முற்றுகையிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் உயர் அதிகாரிகிட்ட மதுரை மாநகர காவல் உதவி பேசுகிறேன். இது ஏன் பேசுகிறேன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது பேரம் பேசுகிறாங்க, அந்த பொண்ணுக்கு 10 லட்ச ரூபா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஓகே, இதை யார் பண்ணுறாங்கன்னா சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார் இவங்க 3 பேரும் ஞாயிற்றுக்கிழமை டியூட்டியில் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை டியூட்டியில் இருக்கும்போது இவங்களை வந்து சதீஷ்குமார்ன்ற சூப்பரண்டு அவர் அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டு தான் இந்த பேரம் பேசப்படுது. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா, டியூட்டியில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு பேரம் பேசுகிறீங்க? உன்னை யார் அனுப்பிவிட்டது? 10 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிறீங்க. அப்போ பேரம் படியாதனால மற்ற அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தனால வழக்கு பதிவு பண்ணிடுறாங்க. இது ஏன் வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பேரம் விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் உயரதியாக சொன்னேன், 10 லட்சம் பேரம் பேசுகிறீங்க, இது பெரிய பிரச்சனையை உருவாக்கும், நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். 2வது அந்த பொண்ணு முக்குலத்தோட வகுப்பை சேர்ந்த பெண். இதை இங்கே சாதி அடையாளப்படுத்த தேவையில்லை, ஒரு பெண்ணாக பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் ஏன் முக்குலத்தோன்னு சொல்கிறோம்னா, இன்றைக்கு மதுரையில் இவ்வளோ பெரிய ஆளுமையாக சில முக்குலத்தோர் இயக்கங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களாம் யாரும் பேசலை, அவங்களும் யாரும் இதை வெளியே கொண்டு வரலை. நான் தான் இந்த செய்தியை அச்சு ஊடகம் சரி காட்சி ஊடகங்களுக்கும் நான் தான் தகவலாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு 15 பத்திரிகைகளுக்கு 15 ஊடகங்களுக்கும் ஃபோன் பண்ணி இதை செய்தி ஆக்குங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம சிறையை பற்றி தொடர்ந்து சிறையில் வந்து டெய்லியும் அப்டேட் இருக்கனால தொடர்ந்து டெய்லியும் சிறையில் வந்து என்ன நடக்குன்னு தெரியும் ஓரளவுக்கு. அப்போ இது ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு மட்டும் பாதிக்கப்படல, எத்தனையோ பொண்ணுகள் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதாவது சிறை காவலர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? சாமானிய பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டு அதை சொல்ல முடியாமல் இருக்காங்க. சிறைங்கிறது கைதிகளுக்கான இடம், அங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த ரெமிஷன், அதாவது நேர்காணலுக்கு வர பெண்களுக்கு என்ன பிரச்சனை? பாதுகாப்பு இல்லை. நீங்கள் நேர்காணல் வர பெண்கள் வந்து தன்னுடைய கணவரோ கிராமப்புறத்தில் இருந்தோ இல்லை நகர்ப்புறத்தில் இருந்தோ புதுசாக சிறைக்கு வந்திருப்பாங்க. அப்போ கணவரையோ அண்ணனோ தம்பியோ அப்பா பார்க்க வர பெண்கள்கிட்ட இவங்க வலை வீசுறது, இவங்க வலை வீசி தன்னுடைய பாலியல் தொந்தரவை அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்துறது. சில பெண்கள் பகிரங்கமாக கண்டிச்சுட்டு போயிடுவாங்க, சில பெண்கள் உள்ளே இருக்கவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்குவாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட. அப்போ இந்த பஞ்சாயத்து பேசப்பட்டு இதை நின்றன 10 லட்சம் வரைக்கும் பேரம் பேசப்பட்டது. நம்ம வந்து உதயதிகள் பேச நிப்பாட்டுறோம், வழக்கு பதிவு பண்ணியாச்சு. ஆனால் அந்த பொண்ணு மேலே கவுண்டர் பெட்டிஷன் போடுறோம். ஓகே, என்ன செருப்பால் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இதுதான் நமக்கு பெரிய வேதனை. என்னன்னா, தன்னுடைய மானத்தை காக்கிறதுக்காண்டி, தன்னுடைய அக்கா பொண்ணுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு பொண்ணு நடு வீதியில் நின்று செருப்பு கட்டி அடிக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நெகத்தை கூட பாதுகாப்புக்கு பயன்படுத்துங்க, உங்கள் கையில் இருக்க எந்த வேணாலும் ஆயுதங்களை பயன்படுத்துங்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது பெண்களுக்கு. ஆனால் செருப்பை கழட்டி அடிச்சிருக்கிற பொண்ணு, நீங்கள் அந்த பொண்ணை பாராட்டுறதை விட்டுவிட்டு அந்த பொண்ணு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு மேலே வழக்கு பதிவு பண்ண என்ன நியாயம்? அரசு ஊழியரை வேலை செய்ய தடுத்தார், அரசு ஊழியரை அவமானப்படுத்தினார் தெருவில் வைத்து அப்படின்னா அவர் செஞ்ச வேலை அப்படி, அதனால அதுக்கு சிறப்பாக அடிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு மேலே வந்து வழக்கே போடக்கூடாது. வழக்கு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை ஒரு அச்சு ஊடகம் நாளிதழ் தமிழ்நாட்டில் முக்கியமான பத்திரிகை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் தான் கேட்க சொன்னேன். அந்த சுதான்ற ஆய்வாளர்கிட்ட கேட்கும்போது வழக்கெல்லாம் போடாதுன்னு முதல் சொல்கிறாங்க. 2வது சார் வழக்கு போட்டாச்சு வெளியே சொல்லாதீங்கிறாங்க இந்த சுதாங்கிற துணை ஆய்வாளர். ஓகே, மகளிர் காவல் நிலையத்தில். இது வந்து
சிட்டி போலீஸ் கரிமேட்டில் தான் அந்த வழக்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, சமரசப்படுத்துனாங்க. அங்கே இந்த சமரசத்துக்கு பிரச்சனை பெருசான அப்படியே மகளிருக்கு மாற்றி போக்சோ வழக்கில் அவனை ரிமாண்ட் பண்ணி திருச்சி வச்சுருக்காங்க. ஓகே, பாலகுருசாமி பாலகுருசாமி உதவி ஜெயிலரை திருச்சி வச்சுருக்காங்க. நாம் என்ன சொன்னோம்னா, இப்படி தொடர்ந்து மதுரை மத்திய சிறை மட்டும் கிடையாது, தமிழ்நாடுல இருக்கிற அனைத்து மத்திய சிறையிலும் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அங்கே வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே வர குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. 14 வயசு குழந்தைங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னுடைய நடவடிக்கை நீ காட்ட நினச்சனா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, பையன் இருக்கான். உன்னுடைய மனைவி வந்து தேனி அரசு சட்டக்கல்லூரியில் ஒரு ஆய்வாளர் அலுவலர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ உங்களுடைய குடும்பமே ஒரு ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க. அப்போ உன்னுடைய பார்வை எப்படி இருந்திருக்கு? வெக்கி தலைகுனியவனா? இந்த போக்கை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காரு இந்த பாலகுருசாமி. ஓ, இது ஃபர்ஸ்ட் சம்பவம் கிடையாதா? இது தொடர்ந்து இது 3வது சம்பவம் இருக்கு. 3வது சம்பவம் கரிமேடு ஸ்டேஷன்ல பேசப்பட்டிருக்கு. ஓ, மற்ற 2 சம்பவங்கள் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா இல்லையா? வழக்கு பதிவு பண்ணல. கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசி ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதனால தான் இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரு. பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு கட்ட பஞ்சாயத்து பேசுறதே வழக்கமா வச்சிருக்காரு பாலகுருசாமி. வழக்கம் வச்சிருக்காங்க. ஏனென்றால் இந்த சுந்தரபாண்டின்னு சொல்ற இன்னொரு அதிகாரி, உதவி ஜெயிலர், அவர் வந்து பெரியகுளத்தில் இருக்கும்போது ஒரு உமன் அதிகாரிக்கே, ஒரு உதவி ஜெயிலருக்கே மதினின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்டவர். இந்த சுந்தரபாண்டி எப்படின்னா யாரா இருந்தாலும் மதினி தான் கூப்பிடுவார். ஓகே, ஜெயிலர் பெண் அதிகாரி இருக்காங்கல்ல, அதிகாரி காவலர், பெண் காவலர், அவங்களாம் மதினின்னே கூப்பிடுவார். மதினின்னு கூப்பிட்டு அப்படி ஒரு பெரிய குளத்தில் சப்ஜெயிலில் ஒரு பொண்ணு வந்து மதினின்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டவர். ஓகே, ஆனால் வேலூர் சிறைக்கு போகாமையே மீண்டும் இங்கே பணி செய்யறதுக்கு வந்துட்டாரு. மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரைக்கு வந்து சுந்தரபாண்டிங்கிறவர், இவருக்கு இந்த பாலகுருசாமி சப்போர்ட்டா போய் பேரம் பேசினார்ல அந்த சுந்தரபாண்டி நபர். அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா, நீங்க தொடர்ந்து சிறைக்கு வர பெண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பெண் காவலர்கள்ட்டே தப்பா நடந்திருக்காரு. சுந்தரபாண்டிங்கிறது தப்பா நடந்திருக்காரு, தப்பா பேசியிருக்காரு, அதுக்கு சஸ்பெண்ட் வாங்கியிருக்காரு. ஒரு வாரம் சஸ்பெண்ட் சொல்லி வேலூருக்கு மாற்றிருக்காங்க. அப்போ இந்த 2 காவலர்கள் அதிகாரிகள் பாருங்களேன், இந்த சுந்தரபாண்டி, இந்த உதயகுமார், இந்த சோமசுந்தரம், இந்த பாலகுருசாமி எல்லாம் வந்து சூப்பரண்டுக்கு வண்டி ஓட்டுறோம், அதிகாரிகள் நம்ம வந்து நத்தி இருக்கோம், அதெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத கைதிகள்கிட்ட வந்து உங்களுடைய அதிகாரத்தை காட்டுவாங்க. ஓகே, இந்த சக காவலர்கள் இவங்க வந்து கண்டிக்க மாட்டாங்களா? சக காவலர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் வெளியே சொன்னோம்னா சூப்பரண்டையும் டிஏஜி சொல்லி போட்டு விட்டு நம்மளை வந்து வேலையை நீக்கிடுவாங்களே, எதுனா நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. 2வது சுந்தரபாண்டியும் இந்த பாலகுருசாமி போன்ற நபர்கள் வந்து யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ள யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. யூனிஃபார்ம் போட மாட்டாங்க. அன்யூனிஃபார்ம் உள்ள சுத்துறது. ஓகே, அதாவது சிவில் ட்ரெஸ்ல, சிவில்லே உள்ள சுத்துறது, சிவில்லே உள்ள போறது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரமாக சதீஷ்குமார் சூப்பரண்டு மற்றும் அதிகாரிகள் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க ரவுடிகள் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க, கைதிகள் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க, பாலகுருசாமியை, சோமசுந்தரத்தை, சுந்தரபாண்டியனை அப்படி மெத்தனத்திலே வந்து ஓட்டுறது. ஓகே, ஆனால் இதே கைதிகளுக்கு தெரியலை, வெளியே வந்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள், பெண்கள் மீது இவங்க அப்படி கை வைக்கிறாங்கன்னு சொல்லி உள்ள கைதிகள் தெரியலை. இன்னைக்கு நம்ம வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கோம். ஏனென்றால் தொடர்ந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண் காவலர்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த நபர்களால். இந்த மாதிரி மோசம் பாதுகாப்பு கேட்டு எங்கே போவோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், சிறைக்கு பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. ஆமாம், குற்றம் செஞ்சா உலகத்திலேயே இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடம் சிறை தான். அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்னா அங்கே வேலை பார்க்குற பெண்கள் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஒன்று மதினின்னு கூப்பிடுறான், கொழுந்தியான்னு கூப்பிடுறான், முறை சொல்லி கூப்பிடுறான். எந்த பெண்ணாக இருந்தாலும் முறை சொல்லி கூப்பிடுவார் இந்த சுந்தரபாண்டிங்கிறவர். கூப்பிடவே கூடாது. எந்த அதிகாரி பெண்களாக இருந்தாலுமே மதினி அப்படின்னு கூப்பிடுறது, இது என்ன நாகரிகம்? அப்போ உன்னுடைய புத்தி எப்படி இருக்கு? அப்போ நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது எளிய மக்கள் கிராமத்தில் அன்றாடங்காட்சிகள் ஏதோ தன்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, நம்முடைய கணவன் பாதிக்கப்பட்டான், நம்ம அப்பா பாதிக்கப்பட்டான்னு சிறைக்கு வர பெண்களை இப்படி காம இச்சைக்கு பாலியல் தொந்தரவுக்கு நீங்கள் பயன்படுத்தினா இது எவ்வளோ பெரிய மோசமான பாலியல் சுரண்டல். என்னையை பொறுத்தவரை ஒரு சிறையில் வச்சு பார்த்தா அது பாலகுருசாமியை அவரை பணியிடைக்கு நீக்க செய்யணும், பணியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு உதாரணமாக இருக்கணும் தமிழ்நாட்டு சிறையில் இருக்க அதிகாரிகளுக்கு. எந்த பெண்களையும் தப்பாக நடக்கூடாது. நீங்கள் இப்போ என்னன்னா, இந்த ஐயர்னி சுந்தரபாண்டி வந்து பெரிய குளத்தில் இருக்கிற சப்ஜெயில் இருக்கிற ஒரு உமன் அதிகாரிகிட்ட தப்பாக நடந்து அவரை சஸ்பெண்ட் ஒரு வாரம் பண்ணி வேலூர் வந்துட்டீங்க. ஓகே, மதுரைக்கு வந்துட்டார்ல, மதுரையில் வந்தவர் தான் இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு.
யாருக்கு? பாலகுருசாமிக்கு இந்த கரிமேடு சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டி கரிமேடு சேசல் கடமை பண்றாரு. அப்ப எங்க இருக்கு? குற்றம் செய்யறவனை பூரா வந்து அதிகாரத்துல வச்சுக்கிட்டு காப்பாத்துறாங்களே, சக ஊழியர்களே காப்பாத்துறாங்களே அவரை. காப்பாத்து 10 லட்சம் பேரம் பேசுறான்ல, 10 லட்சம். அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் நீதி வாங்கி தரது? அன்றைக்கு ஏதோ நாங்க அழுத்தம் கொடுத்து உயரதிகாரிகிட்ட பேசுனால இந்த வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. இல்லைன்னா பேரம் பேசப்பட்டு. ஏன்னா அழுத்தம், உயர் அதிகாரிகள் அழுத்தம். ஓகே. ஏன்னா இதுக்கு பின்னாடி நாங்க என்ன சொல்லணும்னா, சட்ட அமைச்சர் வந்து இதை கண்காணிக்கணும். ஒரு குழு போட்டு இந்த சிறையில் நடக்கிற இதுக்கு வந்து விசாரணை கமிஷன் போடணும். இப்படி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டோம், எல்லாரும் போராடுறோம், எல்லாரும் களத்தில் நிற்கிறோம், வரவேற்கிறோம். அதே மாதிரி சிறையில் கைதிகளுடைய பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதே. இன்னைக்கு ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடிச்சனால வெளியே தெரிஞ்சு, அடிக்கலன்னா தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியா வந்தது மூலமா தான் செய்தியாகவும் ஆகியிருக்கு. அதுக்கு பின்னாடி உங்களை போன்ற நபர்கள்லாம் நீங்க இருக்கீங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இன்றைக்கு நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க, அந்த பொண்ணு மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க, அந்த குற்றம் செய்தவன வழக்கு பதிவு பண்ணுங்க. போக்சோல போட்டிருக்கீங்க, வரவேற்கிறோம். அவனை பணியிடை செய்யுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, வரவேற்கிறோம். ஆனால் அதை வெளியே கொண்டு வந்து துணிச்சலான்ற ஒரு பொண்ணு மேல நீங்க வழக்கு போடுறீங்கன்னா அப்புறம் எந்த பொண்ணு வந்து போராடும்? யாருமே வழக்கு கொடுக்கவே யோசிப்பாங்களே. அதனாலதான் பெண் காவலர் வழக்கு கொடுக்க மாட்டாங்க. பெண் காவலர்களுக்கு சிறைத்துறையிலும் நெருக்கடி இருக்கு, இங்க எல்லோண்டாலையும் நெருக்கடி இருக்கு. புரியுதுங்களா? பல்வேறு தொந்தரவுகள் இருக்கு. அந்த பெண்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிற அரசூழியரா இருக்கிற பெண்களுக்கு நெருக்கடி இருக்கு. ஆனால் இப்படி ஒரு பெண்ணு வந்து அடிக்குதே, அந்த பொண்ணு மேல நீங்க திருப்பி ஒரு எஃப்ஐஆர் போட்டா எந்த பொண்ணு வந்து போது வெளியே நின்று போராடும்? அடிக்கும் திருப்பி. எந்த பொண்ணு வெளியே சொல்லும்? நீ கவுண்டர் பிட்டிஷன் போட தப்பு இல்லையா? நாங்க தப்பு செய்ய தான் செய்வோம், எங்களை எதிர்த்து கேள்வி கூடாது, எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப இந்த எஃப்ஐஆர் போடுறது காரணம் அதிகாரம் தானே. அப்ப சட்டத்துறை அமைச்சர் இதை வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும். உயர் அதிகாரிகள் டிஜிபி, டிஐஜி, ஐஜி முதல் கொண்டும் சிறைத்துறை ஐஜி கொண்டும் இந்த பாலகுருசாமி, சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார் போன்ற நபர்களை நடவடிக்கை எடுக்கணும். சும்மா வெறும் டிஸ்மிஸ் பண்ணுறா, ஒரு வாரம் 10 நாள் வேற ஜெயிலுக்கு மாற்றணும். இவன் எந்த ஜெயிலுக்கு போனாலும் இந்த வேலை பார்ப்பான். சிறைத்துறையும் காவல்துறையும் மக்களை பாதுகாப்பது தானே ஒழிய மக்களை பாலியல் தொந்தரவு செய்யறது கிடையாது. குறிப்பாக மதுரையில் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியாவிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கு. இது வெளியே இப்போ தெரியுது. இப்போ நம்ம என்னன்னா, தண்டனை சிறைவாசியா அப்பா இருப்பாரு, கணவர் இருப்பாரு. அப்போ இது என்ன செய்வாங்கன்னா, வெளியே சொன்னோம்னா தன்னுடைய கணவருக்கு வந்து பரோல் தரமாட்டாங்க, உள்ளுக்குள்ள அவருக்கு சிக்கல் வரும், பரோல் தரமாட்டாங்க. அதனாலே சில பெண்கள் வந்து தப்பா நடந்துருவாங்க. ஒரு கட்டாயத்தின் ஏற்பாடுல அது நடக்குது. எந்த பொண்ணும் தப்பா போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எந்த பொண்ணும் தப்பா போக மாட்டாங்க. தன்னுடைய கணவர் சிறையில் இருக்காரு, தன்னுடைய அப்பா இருக்காரு, தன்னுடைய அண்ணன் இருக்கான், அவனுக்கு நம்மளால பாதிப்பு வந்துடக்கூடாது, இவர் பேசினா பேசிட்டு போறாரு, அவர் பேசினா பேசிட்டு போறான்னு சொல்லி சிறைக்கு வர ஒட்டுமொத்த பெண்களையுமே இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த பொண்களை கேவலம் பார்ப்பது. சிறைக்குள்ள கைதியா இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவங்க சிறை வாசல் இருந்தாங்கன்னா அவங்களை கேவலம் பார்ப்பது, அவங்க ரொம்ப அருவருப்பா என்னமோ அந்த குஷ்டரை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி பார்ப்பது. இப்ப இந்த அதிகாரி பண்ணியிருக்கான். ஒன்று அந்த அதிகாரியுடைய பாலகுருசாமியுடைய மனைவி என்ன செய்யணும், என்னுடைய கணவன் பண்ணிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை 14 வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடணும். அப்பதான் ஒரு பாடமா இருக்கும். ஒரு இன்னொரு பொண்ணு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், ஒரு 14 வயசு பொண்ணு, இதுக்கு முன்னாடி ஒரு தண்டனை சிறைவாசியுடைய மனைவி. இது என்ன அநியாயம்? அப்ப கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அந்த எஃப்ஐஆர்லையும் அந்த போராட்டத்தின் மூலியம் நடந்த எஃப்ஐஆர்ல கூட அந்த பொண்ணுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பேரம் நடந்த விஷயம் வந்து எந்த ஒரு மீடியாவும் இதை ஹைலைட் பண்ணவே இல்லையே. இல்ல, இது நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், வழக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரமும் பேசியிருக்காங்க. பேரம் 10 லட்ச ரூபா பேரம், உடனே பணம் தரான். இதுக்கு முழுக்க காரணம் சூப்பரண்ட் சதீஷ்குமார். ஏன்னா வந்துட்டு டியூட்டியில் இருக்கும்போது சுந்தரபாண்டி, சோமசுந்தரம், உதயகுமார் எப்படி வந்துட்டு இங்கே உட்காருவாங்க கரிமேடு காவல் நிலையத்தில்? எப்படி பேரம் பேசுவாங்க அந்த பிள்ளைகிட்ட? அவங்க டியூட்டியில் இருக்காங்க, கேமரா சிசிடிவி கேமரா இருக்கு கரிமேடு காவல் நிலையத்தில். அவங்க டியூட்டியில் கையெழுத்து போட்டு இங்கேயும் பேரம் பேசுகிறாங்க வந்து ஒரு அரசூழியர். அப்போ இது எவ்வளோ இந்த மோசமான இந்த பாலியல் தொந்தரவுகளை சிறை நிர்வாகத்து மூலியம் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். இது சிறைக்குள்ளே மட்டும் நடக்கலை, சிறையை தாண்டி இந்த பெண்களை தவறாக மற்ற குற்றாலம், கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு கூட்டு போய்
மதுரையில் ஒரு கிளப் இருக்குது பறவையில், அந்த கிளப்புக்கு பர்டிகுலரான பொண்ணுங்களை கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தகவல் சொல்கிறாங்க. ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அப்போ சிறைக்கு உளவுத்துறை என்ன பண்றாங்க? சிறையில் ஒரு உளவுத்துறை இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்கிற கேள்வியெல்லாம் வருதே சார். நீங்கள் அதுதான் சிறையுடைய உளவுத்துறை, வெளியே உளவுத்துறை, சிறை நிர்வாகம், காவல்துறை, இது எல்லாமே பால குருசாமியை காப்பாற்ற தான் பார்க்குது. புரியுது உங்களுக்கு? சுந்தரபாண்டியை காப்பாற்ற பார்க்குது. ஒரு உமன் அதிகாரிய, சிறை அதிகாரிய, பெண் அதிகாரிய சுந்தரபாண்டி மதனின் கூப்பிடும் போது அந்த பெண் அதிகாரி துணிச்சலாக புகார் கொடுக்கும் போது அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நீ பாலகுருசாமி சப்போர்ட் பண்ணுவானா? பாலகுருசாமி போவானாவே? சரி, பாலகுருசாமி ஒரு தண்டனை சிறைவாசியுடைய மனைவியை முதல்ல நேர்காணல் அறைக்குள்ள வச்சு தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணு கரிமேடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அன்னைக்கு பாலகுருசாமி கண்டிச்சிருந்தா இன்னைக்கு 14 வயசு பொண்ணு பாதிக்கப்படுமா? அப்ப நிர்வாகம் என்பது பாதுகாக்குது. இந்த அதிகாரிகளே பெயர மெய்ற கதை இதெல்லாம் இது இந்த அதிகாரிகள் பாதுகாக்குது. இவங்க முழுக்க கைதிகளை மிரட்டிக்கிட்டு சிறையில் கைதிகள் ஏதோ நடவடிக்கையில் தவறாக சிறையில் இருப்பான், அவனை தப்பாக வந்து அவனை சொல்லி கிரியேட் பண்ணி அவனை வந்து மண்டையை கழுவி நான் சொன்னாலும் வெளியெல்லாம் நடக்கப்படுறது இந்த அதிகாரிகள். ஓகே, முழுக்க இதுக்கு பின்னாடி வந்து பெரும் அதிகாரிகள் கூட்டம் தான் இருக்கு இதை காப்பாத்துறதுக்கு. ஓகே, இதை நம்ம கண்டிக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ ஒரு போக்சோல வந்து கிரிசில வச்சிருக்காங்க. போக்சோல நாம வந்து ஒரு இடைநீக்கம் செய்யணும், இடைநீக்கம் தேவையில்லை, பணி நீக்கம் செய்யணும், சர்வீஸ்ல இருந்தே கட் பண்ணணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மதுரையில் சமீபத்தில் நடந்த இந்த காவலர் வந்து ஒரு மிக மோசமான ஒரு செயலை பண்ணியிருக்காரு. அது எல்லா சோஷியல் மீடியாலும் விவாதமாக இருக்கு. குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீமும் அதை வந்து ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. சிறையினுடைய ஒரு இருண்ட முகத்தை ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. உண்மையாலுமே சிறையில் வந்து தண்டனை பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, அதையும் நாம் நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக இந்த கைதிகளை பார்க்க வரக்கூடிய குடும்பத்துக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் அரசு தலையிட்டு ஒரு கவனம் செலுத்த வேணும். குறிப்பாக ஒரு கண்காணிப்பு குழு போட வேணும். இந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க, அதை வந்து எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணணும், அதை வந்து நீதித்துறை நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாலின் சார். நன்றி.